வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாய்க்கர் மகள் அத்தியாயம் 2. சிங்கப்பூரில் கடை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருந்த ராமசாமி நாயுடுக்கு சில வருஷங்களில் அத்தொழில் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிடவே தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்துவிட்டார். மனைவி ஆண்டாளம்மளுடனும் 2 வயது மகன் மோகனத்துடனும் அவர் அவ்வூரை விட்டு புறப்பட்ட ராமசாமி நாயுடு தமது சொந்த ஊராகிய கடுவன்குடி கிராமத்திற்கு போகாது முன்பின் தெரியாத மங்கநல்லூர் கிராமத்தில் வந்து குடியேறினார். சிங்கப்பூரிலிருந்து வந்தவராதலினால் கிராமத்து ஜனங்கள் அவரை சிங்கப்பூர் நாயக்கர் என்று செல்ல பெயரிட்டு அழைக்கத் தொடங்கவே ராமசாமி நாயுடு என்ற பெயர் சிங்கப்பூர் நாயக்கராக மாறிவிட்டது. அத்துடன் மங்கநல்லூரில் நாயக்கர் என்றால் சிங்கப்பூர் ராமசாமி நாயுடு தான் என்ற அளவுக்கு அவர் பெயர் பிரபலமும் அடைந்துவிட்டிருந்தது. நாயக்கருக்கு தமது சொந்த ஊராகிய கடுவன்குடிக்கு போக விருப்பமில்லாததற்கு பல காரணங்கள் இருந்தன. எந்த நினைவுகளை மறக்க அவர் கடுவன்குடியை விட்டு சிங்கப்பூருக்கு ஓடினாரோ அந்த பழைய நினைவுகளை தூண்டி உள்ளத்திற்கு வேதனையை கொடுக்கக்கூடிய தமது பிறந்த கிராமத்திற்கு போக அஞ்சி காவேரி நதி பாய்ந்தோடுவதனால் செழிப்பாக வளர்ந்த கரும்பு பயிரும் தென்றலுக்கு மெல்ல தலையசைக்கும் வெற்றிலை கொடியும் பசுமை நிறைந்த வயல்களும் கொண்ட மங்கநல்லூரை தமது சொந்த ஊராக தேர்ந்தெடுத்து தங்கிவிட்டார். ஊருக்கு வந்த புதிதில் நாயக்கர் வெறுங்கையுடன் தான் வந்தார். அப்பொழுது அவருக்கு சொந்தமான நிலங்களோ வசதியான வீடோ எதுவும் இருக்கவில்லை. வடக்கு தெரு கோடியிலே ஒரு சிறு கூரை வீட்டில் குடியிருந்த அவர் தமது வாழ்க்கைக்கு பலம் பொருந்திய தமது 2 கரங்களையும் வாட்ட சாட்டமான இரும்பு தூண் போன்ற தமது உடலையும் தான் நம்பியிருந்தார். நாயக்கர் மங்கநல்லூர் வந்த வருஷங்கள் 2 ஓடி சென்று விட்டன. காவேரிக்கு அக்கறையில் இருந்த ராமரெட்டி என்பவருடைய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து கரும்பும் நெல்லும் பயிரிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அவருக்கு அப்பொழுது வாழ்க்கையில் திருப்தியும் சந்தோஷமும் நிலவியிருந்தன என்றே தான் சொல்ல வேண்டும். அன்று நாயக்கர் ஊரை விட்டு புறப்படும் பொழுதே மழையை எதிர்பார்த்து தயாராக கையில் குடையையும் ஹரிக்கேன் லாந்தர் ஒன்றையும் அக்கறைக்கு எடுத்து சென்றிருந்தார். குத்தகை பணத்தை நேரடியாக ராமரெட்டியரிடம் கொடுத்துவிட்டு அவளிடம் விடை பெற்று கொண்டு புறப்படுவதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. சில நாட்களாக பெய்த மழையினால் காவேரி எந்த நிமிஷமும் கரையை உடைத்து கொண்டு கிராமத்திற்குள் பிரவேசித்துவிடும் போல் கரை புரள ஓடிக்கொண்டிருந்தது. கோடை காலமாக இருந்தால் முரட்டு தைரியத்தில் நாயக்கர் வந்துவிடுவார். ஆனால் அன்று அவர் பொறுமையுடன் வேறு வழியில்லாமல் மறுக்கரை சென்றிருந்த பரிசலுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது. மறுக்கரையிலிருந்து வந்த பரிசல் ஒற்றி அதற்கு மேல் அக்கறை செல்ல தயங்கினான். அமாவாசை இருட்டு மழையை கொட்ட வானம் குமுறி கொண்டிருக்குது. தண்ணி கரை புரண்டு ஓடுது. விழிஞ்ச பிறகுதான் இனிமேலே என்று மறுத்துவிட்டான் அவன். காவிரியிலோ வெள்ளம். அக்கறை சென்ற கணவர் ஈடு திரும்பவில்லை என்றால் ஆண்டாளம்மாள் என்ன செய்வாள், என்ன நினைப்பாள், கலங்கிக்க துடித்து போய்விடுவாளே என்று எண்ணிய நாயக்கருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அப்பா, உனக்காக 4 பங்கு கூலி தருகிறேன். எனக்காக கடைசி முறையாக பரிசலை ஒரு தடவை தள்ளையா என்று கெஞ்சி அவனை ஒப்புக்கொள்ள செய்தார். 1 மைல் தூரம் காவேரியின் நீர்ப்பரப்பை சிரமத்துடன் கடந்து வந்த பொழுது பரிசொல்வற்றியிடம் அவர் எதுவும் பேசவில்லை. நினைவெல்லாம் வீட்டின் மீதே இருந்தது. இறங்குத்துறையை அடைந்ததும் நாயக்கர் கூலியை கொடுத்துவிட்டு ஹரிக்கேன் லாந்தரை ஏற்றி கொண்டார். அதுவரை காத்திருந்தது போல மின்னலும் இடியுமாக உருமி கொண்டிருந்த வானத்தினின்று மழை துளிகள் விழ ஆரம்பித்தன. மழையை மும்முரமாக பிடித்து கொண்டு கொட்டுவதற்குள் ஊர் போய் சேர வேண்டும் என்ற துடிப்புடன் நாயக்கர் குடையை விரித்து பிடித்து கொண்டு வேகமாக நடந்தார். மழை இல்லாமல் இருந்தால் குறுக்கு வழியாக வயல்களில் புகுந்து வரப்பின் ஓரமாக 15 நிமிஷத்தில் வீட்டை அடைந்திருப்பார். ஆனால் அன்று வேறு வழியின்றி அவர் சாலை மீது சுற்றி வளைத்து கொண்டு மெல்ல ஊருக்கு போக வேண்டியிருந்தது. காவேரியின் இறங்கும் துறைக்கு அப்பால் மரங்கள் 2 மரங்களும் அடர்ந்து வளர்ந்திருந்த சாலை ஓரத்தில் சென்று கொண்டிருந்த நாயக்கர் அப்புறமும் இப்புறமும் திரும்பி பாராது வேகமாக நடந்து கொண்டிருந்தார். மேற்கு திருப்பத்திலே அடர்ந்து செழிப்பாக வளர்ந்திருந்த நாவல் மரங்களுக்கு அப்பால் தெரிந்த பொட்டல் பிரதேசம்தான் மங்கநல்லூரின் மயான பூமியாக உபயோகப்பட்டு வந்தது. பகலிலே சாலையில் நடக்கும் கிராமத்து மக்கள் அந்த திக்கை கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள். இரவில் என்றாலும் கேட்க வேண்டாம்.
மயானத்து பூமியை நின்று கிளம்பும் பேய்கள் சாலையோரமாக இருந்த பல ஆலமரங்களிலும் புளிய மரங்களிலும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றனவென்றும், தனியாக இரவில் சென்றால் அடித்து இரத்தத்தை குடித்துவிடும் என்றும் நம்பிய அவ்வூர் மக்கள் ஒருவரும் இரவில் தனியே அவ்வழி நடக்க துணிய மாட்டார்கள். பேய் பிசாசுகளில் நாயக்கருக்கு நம்பிக்கை கிடையாது எனினும், அன்றிரவு தனியே சாலை வழியே நடந்து வந்த அவரது இருதயம் காரணமற்றதொரு பயத்தினால் துடிக்கத்தான் செய்தது. விற்றென மழையினுடைய வந்து வீசிய குளிர்காற்று அவரது கையில் இருந்த லாந்தரை எந்த நிமிஷமும் அணைக்க சதி செய்து கொண்டிருந்தது. அதனின்று வீசிய வெளிச்சம் மிக குறைவாக இருந்ததனால் அவருக்கு பாதை சரியாக கண்களுக்கு புலனாகவே இல்லை. சுமார் 1/2 மைல் தூரம் கூட நடந்திருக்க மாட்டார். கொட்டும் மழை திடீரென்று ஓய்ந்து ஒரு நிதானத்துக்கு வந்திருந்தது. கையில் இருந்த விளக்கை தூண்டிவிட்டு நாயக்கர் குடையை மடக்கி கொண்டு நடையை துரிதப்படுத்தினார். அதே சமயம் காற்றின் சலசலப்பு, இலை அசையும் ஓசை, நடுநடுவே ஒலிக்கும் இடி முழக்கம், மழையை கண்டு குதூகலிப்பது போல எதிர்ப்புறத்து வயலிலிருந்து கூக்குரலிடம் தவளைகள் செய்த சப்தம், இவ்வளவையும் மீறி அம்மா என்று யாரோ முழுகியது போன்ற சப்தம் அவரது காதுகளில் நன்றாக கேட்டது. நாயக்கர் ஒரு நிமிஷம் கிளியினால் அசந்து போய்விட்டார். என்ன சப்தம் என்று அவர் ஊன்று கேட்பதற்குள், ஐயோ அம்மா என்று மீண்டும் தொடர்ந்தாற்போல் யாரோ முடுகும் சப்தம் கேட்கவே அவரால் மேலே நடந்து செல்ல முடியவில்லை. கையிலிருந்து விளக்கை தூக்கி நாலா பக்கமும் பார்த்து அவர் நெஞ்சு பயத்தால் உலர்ந்து போய்விட்டது. கொட்டும் மழையிலே நனைந்து தொப்பலாகிய ஒரு முக்காடிட்ட உருவம் மரத்து வேரின் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டார். ஒருவாறு தைரியத்தை வரவழைத்து கொண்ட நாயக்கர், யாரது என்று அதட்டி கேட்டார். வழிபோக்கங்க சாமி என்று பதிலளித்தது வேதனையில் தோய்ந்த ஒரு பெண் குரல். கொட்டும் மழையில் அமாவாசை இருட்டில் மயான பூமிக்கடியில் ஒரு பெண்ணுக்கு என்ன வேலை என்று வியப்படைந்த நாயக்கர் அருகில் நெருங்கி, யாரம்மா நீ? மழையில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று வினவினார். பதிலளிக்காத உருவம் தடுமாறி கொண்டு எழுந்து நின்றது. தலையை மறைத்து கொண்டிருந்த முக்காடு நழுவி தோளில் விழவே நாயக்கர் உருவத்தை விளக்கு வெளிச்சத்தில் ஊன்றி கவனிக்க நேர்ந்தது. 20 அல்லது 22 வயதுக்குட்பட்ட ஒரு இளம்பெண் என்பதை அறிந்த நாயக்கர் இரக்கத்துடன், அம்மா, இரவில் தனியாக ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? உனக்கு பயமாக இல்லையா? உன்னுடன் யாரும் துணைக்கு வரவில்லையா? நீ எந்த ஊர் என்று படபடப்போடு கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். அக்கறையிலிருந்து வந்தேன் என்று சுருக்கமாக பதிலளித்த அந்த பெண் ஐயோ என்று முனகிக் கொண்டு மரத்தின் மீது சாய்ந்து கொண்டாள். அப்பொழுதுதான் நாயக்கருக்கு பளிச்சென்று விஷயம் விளங்கியது. அந்த பெண் பிரசவ வேதனையில் துடித்து கொண்டிருந்தாள். அம்மா, தனியாக இங்கிருந்து என்ன செய்வாய்? ஊர் கொஞ்சம் தூரத்திலே தான் இருக்கிறது. மெதுவாக நடந்து என் கூட வந்தாயானால் என்று முடிப்பதற்குள், ஊரில் எனக்கு ஒருத்தரும் தெரிந்தவங்க கிடையாது. நான் எங்கே போவேன் என்று துக்கத்துடன் அரற்றினாள் அவள். யாரோ அனாதை பெண், பிரசவ வேதனையால் இரவில் நடுவழியில் துடித்து கொண்டிருக்கிறாள். உதவி செய்யாது விட்டு செல்லுதல் மகா பாவம் என்று தமக்குள்ளே எண்ணி மனம் கசிந்து போன நாயக்கர், உனக்கு ஒருவரும் இல்லாவிட்டால் குற்றமில்லை. இன்று இரவு என் வீட்டில் வந்து தங்கிக்கொள். பிறகு நாளை காலை உன் இஷ்டப்படி செய். இங்கே தனியே நீ மழையில் உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு என்றார். காவேரி அம்மாளுக்கு என்னை ஏற்றுக்கொள்ள பிரியமில்லை. என்னை காப்பாற்ற உங்களை அனுப்பிச்சிட்டா என்று கூறிவிட்டு விம்மி விம்மி அழுத அந்த பெண்ணின் நிலை பரிதாபகரமாக இருந்தது. என் வீடு அருகில் இருக்கிறது. கொஞ்ச தூரம் சிரமத்தை பாராது நடந்தால் போய் சேர்ந்து விடலாம் என்று நாயக்கர் வற்புறுத்தவே தள்ளாடி கொண்டு அவர் பின்னே அந்த பெண் நடக்கலானாள். ஊருக்கு எல்லையிலேயே ஒதுக்குப்புறமாக இருந்த இடிந்த காளி கோயில் பாழ் மண்டபம் அருகில் வந்ததும், ஐயா, நீங்கள் போங்கள், நான் பின்னாடி வருகிறேன் என்று சிரமத்துடன் பெருமூச்சிருந்த அந்த பெண் மண்டபத்து திணையில் உட்கார்ந்து விட்டாள். நாயக்கருக்கு அது சமயம் ஒரு யோசனை தோன்றியது. அம்மா, சிறிது நேரம் இங்கே வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு விழுந்தெடுத்து கொண்டு சாலையில் மூச்சு வாங்க ஓடினார் தலையாரி நாகப்பன் வீட்டிற்கு. அவனது மனைவி சோலையம்மாள் மங்கநல்லூர் வட்டாரத்திலே பிரசித்தி பெற்ற மருத்துவஸ்திரி. சங்கதியை கேட்ட சோலையம்மாள் அடுப்பு காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு தலை தெறிக்க நாயக்கருடன் வாழ் மண்டபத்திற்கு ஓடி வந்தாள். நாயக்கரும் சோலையம்மாளும் வருவதற்குள் அமாவாசையின் அந்த காலத்திலேயே வாழ் மண்டபத்தின் புழுதி படிந்த தரையிலே தங்கவேலன் பிறந்தான். உலகத்திலே தான் அவதரித்த அதிசயத்தை எடுத்து கூறுபவன் போல் பலங்கொண்ட மட்டும் குவா குவா என்று ஆத்திரமாக கத்தி கொண்டிருந்தான். பெரிய மகான்கள் என்று கொண்டாடப்பட்ட பல பெரியோர்கள் குடிசையிலும் மாட்டு வண்டி கொட்டையிலுமே
அவதரித்ததாக கேட்கவில்லையா? யார் கண்டது? இந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு பெரிய பிரபல மனிதனாக ஏன் மாறக்கூடாது என்றுதான் அந்த சமய நாயக்கர் தமது மனதிற்குள்ளே தங்கவேலனின் திவ்ய அவதாரத்தை பற்றி எண்ணிக்கொண்டார். மறுநாள் காலை செய்தி காட்டு தீ போல் ஊர் முழுவதும் பரவிவிடவே பாழ் மண்டபத்தில் குழந்தைக்கு தாயான அந்த அனாதை பெண்ணை வேடிக்கை பார்க்க ஜனங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தனர். ஒரு பெண்ணின் துர்ப்பாக்கிய நிலையை பொருட்காட்சியைக் கண்டு ரசிப்பது போல கிராமத்து மக்கள் கண்டு மகிழ்வதை காண போராத நாயக்கர் மனைவி ஆண்டாளம்மாளின் யோசனைப்படி அந்த பெண்ணை அன்று அந்தி பொழுதில் குழந்தையுடன் ஒரு வண்டியில் ஏற்றி தமது வீட்டின் புழக்கடை தாழ்வாரத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அந்த அனாதை பெண்ணின் பெயர் முத்தம்மாள். வேலை செய்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு மனிதன் அவளை வஞ்சித்து விட்டான். தகப்பனுக்கும் அண்ணனுக்கும் விஷயம் தெரியும் முன்பே வீட்டை விட்டு ஓடி அவள் அனாதையாகி தெருவில் அலைந்து கொண்டு பசியும் சோர்வும் தாழாமல் மங்கநல்லூருக்கு வேலை தேடி பிழைக்க அன்றுதான் அக்கறையிலிருந்து வந்தாள் என்றும் திடீரென்று ஏற்பட்ட மனக்கசப்பால் காவேரியிலே குதித்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்து சஞ்சலத்துடன் மரத்தடியிலே உட்கார்ந்திருந்தாள் என்றும் மெல்ல விஷயங்களை ஆண்டாளம்மாள் வாயிலாக நாயக்கருக்கு முத்தம்மாளின் மீது அருவருப்புக்கு பதில் அனுதாபம் ஏற்பட்டது. பிரசவித்த 4வது நாள் முத்தம்மாளுக்கு ஜன்னி கண்டு விட்டது. அப்பொழுதுதான் நாயக்கருக்கு முதலாக ஊருக்கு புதிதாக வந்து குடியிருந்த டாக்டர் சுவாமிநாதனையருடன் பரிச்சயம் ஏற்பட்டது. ஊரிலே வந்த புதித்தில் சுவாமிநாதையருக்கு முரட்டு பேர் வழி என்ற பெயர் ஏற்பட்டிருந்தது. இஷ்டமிருந்தால் டாக்டர் நன்றாக கவனிப்பார். இல்லாவிடில் எத்தனை பணம் கொடுத்தாலும் அசட்டையாக முகம் கொடுத்து பேச மாட்டார். அவர் ஒரு தினசான கிறுக்கு பேர் வழி என்று கிராம ஜனங்கள் அவருக்கு கிறுக்கு பட்டம் அளித்திருந்தார்கள். ஆனால் நாயக்கரிடம் சுவாமிநாதையர் தமது விசித்திர நடத்தையை காட்டவில்லை. அதற்கு பதில் மிகவும் பிரியமாக நடந்து கொண்டு கேட்டதற்கு அழுக்காமல் பதிலளித்து முத்தம்மாளை சிறுத்தையுடன் கவனித்து சிகிச்சை செய்தார். நாயக்கருக்கு சுவாமிநாதையரை மிகவும் பிடித்து போகவே வைத்திய முடிவில் அவரை அணுகி, சுவாமி, உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? நான் ஏழை, சுமாராக பார்த்து பில் போடுங்கள் என்று வினயமாக கேட்டுக்கொண்டார். அந்த பெண் யார்? உங்களுக்கு என்ன உறவு என்று வினவினார் டாக்டர். அதற்கு நேரடியாக பதிலளிக்காத நாயக்கர், யாரோ அனாதை பெண் சுவாமி, யாரோ நம்மை போல் ஒரு மனித பிரிவு என்பதை தவிர எனக்கு அவள் உறவினல் அல்லல். ஏன் கேட்கிறீர்கள் என்றார் நாயக்கர் வியப்புடன். நீங்கள் எதற்காக உதவி செய்ய முன்வந்தீர்கள் என்று விடாப்பிடியாக வினவினார் டாக்டர். எதற்காகவா சுவாமி? யாரோ அனாதை பாவம் என்ற தர்மத்திற்காக உதவி செய்கிறேன், அவ்வளோதான் என்றார் நாயக்கர். அப்படியானால் என் சிகிச்சைக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை என்று கூறிய டாக்டர் மெல்ல சிரித்தார். இல்லை சுவாமி, எனக்காக நீங்கள் சிரமப்பட்டீர்கள், உமது ஊழியத்திற்கு ஒன்றும் கொடுக்காவிட்டால் என்று நாயக்கரை இழுத்தாற்போல் கூறி முடிப்பதற்குள் நாயக்கரே, முத்தம்மாளுக்கு செய்யும் உதவியால் ஏற்படும் புண்ணியத்தின் ஒரு பகுதியாவது என்னை சேரட்டுமே. முத்தம்மாளுக்கு நான் தர்ம வைத்தியம் செய்தேன் என்று வைத்துக்கொள்ளும். போம் பேசாமல் என்று கூறிவிட்டு அன்புடன் முதுகை தட்டி கொடுத்தார். விட்ட குறை தொட்ட குறை என்பார்களே, அதனாலே என்னவோ ஊரிலே பலரால் கிறுக்கன் என்று பட்டம் சுட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட டாக்டர் சுவாமிநாதையர் அன்றிலிருந்து நாயக்கருக்கு அத்தியந்த நண்பரானார். முத்தம்மாள் அனாதை என்று இறங்கி தர்மத்திற்கு உதவி செய்ததாக நாயக்கர் சுவாமிநாதையரிடம் கூறியதில் பாதிதான் உண்மை. முத்தம்மாள் யாரோ ஏழை என்று நாயக்கர் ஆரம்பத்தில் இறங்கினார். எனினும் அவள் மேல் அவருக்கு தொடர்ந்தாற்போல் ஏற்பட்ட அனுதாபத்திற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கத்தான் இருந்தது. முத்தம்மாளுக்கு 4ஆம் நாள் ஜுரமும் ஜன்னியும் கண்டு அவள் மிகவும் பிதற்றி கொண்டிருந்தாள் அல்லவா? அப்பொழுது, ஐயா, நான் செத்துப்போனால் என் குழந்தையை அவரிடம் சேர்த்து விடுங்கள், இப்போ இல்லாவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் அவரிடம் சேர்த்து விடுங்க என்று ஜன்னி வேகத்தின் நடுவில் அவள் பிதற்றி கொண்டிருந்தாள். அவளை சமாதானப்படுத்த எண்ணிய நாயக்கர், ஆகட்டும் மாமா, குழந்தையை அவளது தந்தையிடம் சேர்ப்பித்து விடுகிறேன் என்று ஆறுதல் கூறினார். யார், எந்த ஊர் என்று கேட்காமல் ஆகட்டும் என்கிறீர்களே ஐயா, எனக்கு நினைவிருக்கும் போதே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று திணறிய முத்தம்மாள் ஆவேசம் வந்தவள் போல் கூறி அந்த மனிதனின் பெயரை கேட்டு நாயக்கரின் நெஞ்சம் பதைத்தது. சினத்தினால் அவரது முகம் கருத்தது. உடம்பிலுள்ள ஒவ்வொரு அணுவும் ஆத்திரத்தில் துடித்தது. அந்த பாதகனா என்று குமுறி அவர் ஆத்திரத்துடன் நிறைந்து கேட்டார். அவர் என்ன செய்வார் ஐயா? நான் அறிவெழுந்து போனேன். அவர் மேல் குற்றம் சொல்லி பயன் ஏது
என்றாள் ஜுரவேகத்தில் முத்தம்மாள். வாலிபனாக உலகில் வாழ்க்கையை இன்பமாக எதிர்நோக்கியிருந்த அவரது கபடமற்ற வெள்ளை நெஞ்சத்தை ஆறாத துயரத்திற்கு உட்படுத்தியிருந்த அதே பாதகன் முத்தம்மாளையும் வஞ்சித்து விட்டிருந்தான். இந்த ஒன்றே அவருக்கு அவளிடம் அதீதமானதொரு அனுதாபத்தை கொள்ளும்படி தூண்ட ஏதுவாக இருந்தது. முத்தம்மாளுக்கு உடம்பு குணமானதும் நாயக்கர் மறுபடியும் அவளை அனாதியாக தெருவிலே அலைய விடாது தன்னால் ஆன உதவிகளை செய்ய முன்வந்தார். யாரோ நெறி தவறி தாயான ஒரு இளம்பெண். அவளது பொறுப்பை தம்மீது நாயக்கர் ஏற்றுக்கொண்டு தீர்க்கோடியிலே ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்து அவள் அங்கே வசிக்க தேவையான பொருள்களை கொடுத்து உதவியதை குறித்து ஊரில் பலர் பலவிதமாக பேசிக்கொண்டார்கள். ஆண்டாளம்மாள் கணவரின் மனத்தை நன்கு அறிவாள். ஆதலினால் அவள் பலர் தன் கணவரை பற்றி அவதூறாக பேசிய கட்டுக்கதைகளை நம்பவில்லை. முத்தம்மாள் ஜுரத்தின் பொழுதுதான் தன்னை அறியாமல் தன்னை பற்றி அந்தரங்கங்களில் சிலவற்றை கூறிவிட்டாள். அதற்கு பிறகு அவள் ஒரு நாளும் கடந்த தனது வாழ்க்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியதே இல்லை. உடம்பு சிறிது குணமானதும் அவள் நாயக்கர் தனக்கு எப்பொழுதும் உதவி செய்வதை விரும்பவில்லை. கடனாக கொஞ்சம் பணம் அவரிடம் வாங்கி கொண்டு ஒரு பசுமாட்டை வாங்கி கொட்டிலில் கட்டி கொண்டு பால் வியாபாரம் செய்து பிழைப்பை நடத்தி கொண்டார். முதலில் விருத்து ஒதுக்கிய கிராமத்து ஜனங்களிடம் நாலாவட்டத்தில் அவள் நல்ல பெயரை எடுத்துவிட்டாள். ஒரு ரம்புக்கு போக மாட்டாள். தலை நிமிர்ந்து யாரிடமும் பேச மாட்டாள். ஏன் வாய் விட்டு அவள் சிரித்து கூட நாயக்கர் பார்த்ததில்லை. மங்கநல்லூருக்கு வந்து 22 வருஷங்கள் தன் கையாலேயே உழைத்து சாப்பிட்டு விட்டு இறுதியில் தன் மனதிலே புதைந்து வைத்திருந்த துயரத்தை நாயக்கர் ஒருவருக்கு மட்டும் கூறிவிட்டு இவ்வுலகை விட்டு மறைந்து சென்று விட்டார் முத்தம்மாள். முத்தம்மாள் மகன் தாயின் துயர வாழ்க்கையை ஒருவாறு உணர்ந்து நல்ல பிள்ளையாக வளர்வான் என்று எதிர்பார்த்த நாயக்கருக்கு பெரிய ஏமாற்றம்தான் ஏற்பட்டது. சிறு பிள்ளையாக இருக்கையில் நாயக்கரை கண்டால் கிடுகிடுன்னு நடுங்கும் பயந்தாங்குழியாக இருந்த தங்கவேலன் நாலாவட்டத்தில் ஒருவருக்கும் கட்டுப்படாத அடங்காப்படி அரகம் ஆடிவிட்டான். 3வது வகுப்பிற்கு மேல் அவனுக்கு படிப்பு ஏற மறுத்தது. படிப்பு ஒழிகிறது என்று நாயக்கர் அவனை ஒரு கடையில் சாமான் எடுத்து கொடுக்கும் வேலையில் அமர்த்தினார். 2 நாள் வேலை செய்துவிட்டு ஆச்சரியத்துடன் 3வது நாள் தானே நின்று விட்டான். முத்தம்மாளின் வேண்டுகோளை தட்ட இயலாத நாயக்கர் அவனை வேறு பல வேலைகளில் அமர்த்தி பார்த்தார். ஒன்றிலும் அவன் நீடித்து நிற்கவில்லை. வீண் சண்டையிலும் பூசலிலும் தலையிட்டு கொண்டு தருதலையாக தங்கவேலன் திரிவதை காண சகிக்காது எப்படியாவது அவனை திருத்தி சரிப்படுத்த வேண்டும் என்ற நாயக்கர் முடிவில் வெற்றிலைப்பாக்கு கடை ஒன்றை விலைக்கு வாங்கி கொடுத்து சொந்தமாக வியாபாரம் செய்யும்படி உபதேசித்தார். இஷ்டப்பட்டால் கடையை திறந்து வைத்திருப்பான், இல்லாவிட்டால் மூடி வைத்து விடுவான். தாயார் பணம் எதுவும் கேட்டால் ஆத்திரத்துடன் கூச்சலிடுவான். இப்படி ஒரே முரடனாகவும் தாயின் மீது சிறிதும் அன்பற்றவனாகவும் இருந்த அந்த அனாதை சிறுவனின் பூர்வத்திரத்தை நினைத்து பார்த்த நாயக்கருக்கு ஏனோ அன்று இரவு திடீரென்று தமது சொந்த மகன் மோகனரங்கத்தை பற்றிய கவலைகளும் ஊடே எழுந்தன. இந்த பிள்ளை நகரத்திலே என்ன செய்கிறானோ? சித்ராவின் கல்யாணத்திற்கு பிறகு இவனுக்கும் ஒரு கல்யாணத்தை நடத்திவிடணும் என்று தமக்குள்ளே எண்ணிய நாயக்கர் ஏக்கத்துடன் பெருமூச்செறிந்தார்.